பொறுப்பான நிர்வாகத் தெரிவும் பொறுமையான நகர்வும் என்ற தலைப்பிலே இன்றைய ஹுத்பாவிலே சில விஷயங்களை ஞாபகப்படுத்துகின்றேன். இலங்கையிலே கேகாலை மாவட்டத்திலே மாவனல்ல ஹிங்குலோய என்ற பகுதி ஒரு சாதாரண பகுதி அல்ல. இலங்கை முஸ்லிம்களிலே பாரிய பங்கு வகிக்கின்ற பெருமளவு முஸ்லிம்கள் வாழுகின்ற ஒரு பாரம்பரியமிக்க இடம். அதை சார்ந்த பள்ளிவாசல், அதனுடைய ஜமாத்தார்கள் நீங்கள். 1890ஆம் ஆண்டு ஆரம்பிக்கப்பட்ட இந்த பள்ளிவாசல் இன்றைக்கு சுமார் 135 வருடங்கள் அதனுடைய பயணத்தை கடந்து செல்கின்றது. இந்த 135 வருடத்திலும் நிர்வாகிகளாக, ஊழியர்களாக, முஅத்தின்களாக, இமாம்களாக, ஹதீப்களாக, சந்தாதாரிகளாக, தொழுகையாளிகளாக என்று பலதரப்பட்டவர்களும் இதிலே சம்பந்தப்படுகிறார்கள். இதிலே யார் யாரெல்லாம் மௌத்தாகி இருக்கிறார்களோ அவர்களுடைய கபர்களை அல்லாஹு தஆலா சுவனலோக பூஞ்சோலையாக ஆக்க வேண்டும் என்றும் பிரார்த்தித்துக் கொள்கின்றேன், நன்றியுள்ளவர்களாக. அன்புள்ள சகோதரர்களே, ஒரு சமூகம் என்பது ஒரு மனித கூட்டம். ஹிங்குலோய முஸ்லிம் பள்ளிவாசல் மஸ்ஜிதுல் ஹுதா என்ற இந்த மனித கூட்டம், அதற்கு பிறகு அதற்கு ஒரு தலைமைத்துவம், அதற்கொரு இலக்கு. மனித கூட்டம் சாதாரண மனித கூட்டம் அல்ல. சுமார் 25,000 தலைகள் இருக்கின்ற மனித கூட்டம் இது. சுமார் 3500 குடும்பங்கள் இருக்கின்ற ஜமாத். நான் தேடி பார்த்த அளவிலே 5 கிராம சேவகர்கள் பிரிவுகள் இதிலே அடங்குகின்றன. 4 ஜும்மா பள்ளிகளும் 13 தக்கியாக்களும் இதிலே அடங்குகின்றது. சுமார் 3500 மாணவர்கள் இந்த ஜமாத்திலே அடங்குகிறார்கள். 2000க்கு மேற்பட்ட அரசாங்க உத்தியோகத்தர்கள் இதிலே அடங்குகிறார்கள். 500 அஹதியா பாடசாலை மாணவர்கள் இங்கே இருக்கிறார்கள். 70 உலமாக்கள் இந்த ஜமாத்திலே இருக்கிறார்கள் என்ற செய்தியெல்லாம் தேடி பார்க்கும் பொழுது கிடைத்தவைகள். இந்த பள்ளி ஆரம்பிக்கப்பட்டதன் பின்னால் 1921ஆம் ஆண்டு இந்த பிரபலமான பக்கத்திலே இருக்கின்ற பாடசாலையும் ஆரம்பிக்கப்பட்டிருக்கின்றது. இலங்கை முஸ்லிம் கிராமங்களுக்கு, ஊர்களுக்கு போய் பார்த்தால் பள்ளிவாசல்களோடு பாடசாலைகள் இருக்கின்றன. அன்றைய மூத்தவர்கள் பள்ளியிலே இருந்து ஒரு கண்ணை வைத்து கொண்டு அடுத்த கண்ணையும் யோசித்து இவைகளை உருவாக்கிவிட்டு சென்றிருக்கின்றார்கள். இவைகளை பாதுகாக்கின்ற பொறுப்பு, அடுத்த பரம்பரைக்கு விட்டு செல்லுகின்ற பொறுப்பு, பக்குவமாக இதை எடுத்து செல்லுகின்ற பொறுப்பு எங்கள் அனைவருக்கும் இருக்கின்றது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அதற்கான வழிகளை காட்டித் தந்தார்கள். ஆங்கிலத்திலே சொல்லுவார்கள், அண்டர்ஸ்டாண்டிங் த ப்ராப்ளம் இஸ் ஹாஃப் ஆஃப் த சொல்யூஷன். நீங்கள் உங்களுடைய பிரச்சினையை தெரிந்து கொள்வது அரைவாசி அந்த பிரச்சினை தீர்ந்ததற்கு சமமாக இருக்கும். அதிகமாக பிரச்சினைகளை தீர்க்க நினைப்பவர்கள் ஒன்றில் அந்த பிரச்சினை சம்பந்தமாக பூர்ணமாக தெளிவில்லாமல் இருக்கும், அல்லது அதனுடைய வெளிப்பகட்டை மட்டும் பார்ப்பவர்களாக இருக்கும், அல்லது அதனுடைய அந்த உடனடி நேரத்தை மட்டும் பார்ப்பவர்களாக இருக்கும். முன்னால் என்ன நடக்கப் போகின்றது என்பது சிந்திக்கப்படாமல் இருக்கும்.
கண்ணால் காணாத மார்க்கம் சொன்ன விடயங்களை பற்றி யோசிக்காமல் இருக்கும். சில நேரம் ஷைத்தான் அல்லதி யுவஸ்விசு ஃபீ சுதூரின் நாஸ் என்று குர்ஆன் சொல்லுகின்ற அந்த வஸ்வாஸ் காரணமாக இருக்கும். முரண்படுகின்ற எல்லா தரப்புகளிலும் நன்மை இருக்கும். ஆனால் ஷைத்தான் விடமாட்டான். ஏதாவது ஒரு பிரச்சனையான ஒரு சூழலை உருவாக்க நினைப்பான். அன்புள்ள சகோதரர்களே, இதை வெறுமனே கிதாபிலே படித்து மட்டும் நான் உங்களிடத்திலே சொல்லவில்லை. இந்த மேடு பள்ளங்களை எல்லாம் கடந்து கொண்டிருக்கின்றவன், நிர்வாகத்திலே இருக்கின்றவன், இதனுடைய கஷ்டம் தெரியும், மக்களுடைய தேவை தெரியும், மக்களுடைய எதிர்பார்ப்பு தெரியும் என்றெல்லாம் சில அனுபவங்களை வைத்து கொண்டு உங்களோடு பகிர்ந்து கொள்கின்றேன். அன்புள்ள சகோதரர்களே, இலங்கை முஸ்லிம்களுடைய சில நிகழ்வுகளை பார்க்கும் பொழுது நாங்கள் சில நேரம் பிழை செய்கின்றவர்களாக, அநியாயம் செய்கின்றவர்களாக ஆகிவிடுகின்றோம். இலங்கையிலே முதலாவதாக பாங்கு ஒளிபெருக்கியிலே சொல்லக்கூடாது என்று சட்டம் வருவதற்கு ஒரு பள்ளிவாசல் தான் காரணமாக இருந்தது. முஸ்லிம்களுக்கு இடையிலே ஏற்பட்ட பிளவுகள், அதனால் நாங்கள் எவ்வளவு கஷ்டப்பட்டோம் என்பதை உங்களுக்கு தெரியும். அதனால் முதலாவதாக பிரச்சினைகளை ஆழ அகலமாக, தூய்மையாக, தூர சிந்தனையோடு அணுகின்ற ஒரு நிலைமையை நாங்கள் ஏற்படுத்தி கொள்ள வேண்டும். அல்லாஹு தஆலா எங்களுக்கு மஷூரா அடிப்படையிலே எங்களுடைய வேலைகளை செய்வதற்கு வழிகாட்டி இருக்கின்றான். ஏனெனில் ஒரு சமூகத்திலே எல்லாரும் எல்லாம் தெரிந்தவர்களாக இருக்க முடியாது. இந்த பள்ளிவாசலை நீங்கள் நடத்துங்கள் என்று உலமாக்களுடைய கையிலே மட்டும் கொடுத்தாலும் அதை ஒழுங்காக செய்ய முடியாது. சமூகத்திலே இருக்கின்ற வித்தியாசமான துறை சார்ந்தவர்கள் எல்லாம் சேர்ந்து ஒரு இலக்கை நோக்கி அமைதியாக, பண்பாக நகருகின்ற ஒரு கலாச்சாரம் ஏற்படுத்தப்பட வேண்டும். எங்களுடைய இலக்கு என்ன? எங்களுடைய இலக்கு அல் ஃபௌசுல் அதீம், கண்ணியமான வெற்றி, நிரந்தரமான வெற்றி, சொர்க்கத்தை அடைவது. அவை இதில் எல்லோரும் இஹ்லாஸாக நடந்து கொள்ள வேண்டும். இஸ்லாத்திலே எந்த ஒரு காரியம் அல்லாஹ்விடத்திலே ஏற்றுக்கொள்ளப்பட வேண்டும் என்றாலும் முதலாவது அது இஹ்லாஸான முறையிலே இருக்க வேண்டும். இஹ்லாஸ் இல்லாத நிலையிலே செய்யப்படுபவைகள் அங்கீகரிக்கப்பட மாட்டாது. நரகத்துக்கு செல்லுகின்ற முதல் 3 கூட்டமும் மிகப்பெரிய நன்மை செய்தவர்கள். ஒரு ஆலிம் அவர் பேருக்காக செய்திருந்தால் அது அவருக்கு நரகத்துக்கு வழியாகிறது. ஒரு கொடைவள்ளல், ஒரு முஜாஹித், இவர்களுடைய நிலைமை நரகத்திலே முதலாவது நுழைகின்றார்கள் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எச்சரித்திருக்கிறார்கள் என்றால், நன்மையை செய்ய நினைக்கின்றவர்கள் மிக பயபக்தியோடு, பயத்தோடு, சில நேரம் நாங்கள் ஏதோ செய்தோம் என்று சொல்லி ஊர் மக்கள் எங்களை புகழ்வார்கள், மீடியா எங்களை புகழும், பொன்னாடைகள் போற்றப்படும், என்னென்னமெல்லாம் கிடைக்கும். ஆனால் அது அல்லாஹ்விடத்திலே ஏற்றுக்கொள்ளப்படவில்லை என்றால், எங்களுடைய முகத்திலே திருப்பி அடிக்கப்படும் என்று சொன்னால் நாங்கள் எங்களுடைய காலத்தை வீணாக்கி இருக்கின்றோம் என்பதாகிறது. இரண்டாவது ஷர்த்து, எங்களுடைய மன இச்சைக்கு செய்ய முடியாது. அல்லாஹ்வும் ரசூலும் சொன்ன முறைப்படி செய்ய வேண்டும். அல்லாஹ் எப்படி எங்களுக்கு காட்டி தந்தான், ஜுமாவுடைய தொழுகை 2 ரக்அத்துகள், கொஞ்சம் நன்மை கூடட்டும் என்று சொல்லி 3 ரக்அத்து தொழுதால் இவ்வளவு பேர்களுடைய ஜும்மாவும் இல்லாமலாகிவிடும். அவை நன்மை செய்வதென்றாலும் அதற்கு ஒரு ஃபிக்ஹ் இருக்கிறது. தொழுகை எங்களுக்கு அழகான ஒரு ஜமாஅத்தினுடைய ஃபிக்ஹை கற்றுத்தருகின்றது. இமாம் அல்லாஹு அக்பர் என்று சொன்னதும் மக்கள் அவரை பின்தொடர்கிறார்கள். இமாம் ஏதாவது ஒரு பிழை செய்தால், ஒரு ஆயத்திலே அல்லது ஒரு நிலையிலே பிழை செய்தால், நாங்கள் கண்ணியமாக சுப்ஹானல்லாஹ்
என்று சொல்லி அவரை திருத்துகிறோம். இந்த பக்குவம் எங்களுடைய அடுத்த தலைமைத்துவத்திலும் சமூக ஊர் தலைமைத்துவத்திலும் இந்த பக்குவம் வரவேண்டி இருக்கின்றது. நாங்கள் எங்களது மனைவிமார்களோடு சில நேரம் முரண்பட்டுக் கொள்கிறோம், பிள்ளைகளோடு முரண்பட்டுக் கொள்கின்றோம், பெற்றோர்களோடு முரண்பட்டுக் கொள்கின்றோம். எல்லா மனிதரும் ஒரு மனிதர் மற்றொரு மனிதனுடைய போட்டோ காப்பி அல்ல. அதனால் சுவைகள், யோசிக்கின்ற முறைகள், பல பல வித்தியாசங்கள் இருக்கும். என்றாலும் நாங்கள் இவைகளை 4 சுவர்களுக்குள்ளே பக்குவமாக முடித்து கொள்கின்றோம். குடும்ப கௌரவங்களை பேணிக் கொள்கின்றோம். இதே போல எங்களுடைய ஊரும் அமைய வேண்டும். நாங்கள் அமைதியாக அல்லாஹ் ரசூல் என்று யோசித்து எங்களை நாங்கள் கட்டுப்படுத்தி கொள்ள வேண்டும். ஏனெனில் நாங்கள் மாற்றமான நிலைமையை செய்தால் ஷைத்தானுக்கு அது ஒரு பெரிய ஒரு கதவை திறந்து கொடுக்கும். அண்மையிலே இந்த நாட்டிலே இயற்கை அனர்த்தம் என்று சொல்லுகின்ற அந்த அல்லாஹ்வுடைய கட்டளைகள் இந்த நாட்டிலே நடைபெற்று முடிந்தன. கெலியோயாவிலிருந்து ஒரு சகோதரர் ஒரு வீடியோவிலே பேசினது நீங்கள் எல்லாம் பார்த்திருப்பீர்கள். இந்த அனர்த்தம் ஏற்பட்டதன் பின்னால் எங்களுடைய ஊரிலே நாங்கள் எல்லோரும் ஒற்றுமையாகினோம். இருந்த எல்லா வித்தியாசங்களையும் மறந்து நாங்கள் எங்களுடைய உயிரை பாதுகாத்து கொள்வதற்காக எல்லோரும் ஒன்று சேர்ந்தோம். இது ஒரு நல்ல செய்திதான். என்றாலும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகின்ற இன்னொரு கருத்தையும் பாருங்கள். தஅர்ரஃப் இலல்லாஹ ஃபிர்ரிஹா யஅரிஃபுக ஃபிஷ்ஷித்தா. நீங்கள் சந்தோஷமாக இருக்கிற நேரத்தில் அல்லாஹ்வை பயந்து கொள்ளுங்கள். நீங்கள் கஷ்டமாக இருக்கிற நேரத்தில் அல்லாஹு தஆலா உங்களை ஞாபகப்படுத்திக் கொள்வான். நீங்கள் அல்லாஹ்வை நினைவுபடுத்தினால், சந்தோஷத்தில் அல்லாஹ்வை நினைவுபடுத்தினால், நீங்கள் கஷ்டம் வரும் பொழுது அல்லாஹ் எங்களை நினைவுபடுத்துவான். நேற்று ஒரு வைபவத்திலே கலந்து கொண்டேன். மல்வானையிலே மறைந்த ஆலிம் லாஃபிர் மௌலவி அவர்களுடைய நினைவு விழா அங்கு நடைபெற்றது. இந்த வருடம் மே மாதத்திலே மௌத்தா போனார்கள். அமைதியாக நாட்டிலே பல பகுதிகளிலும் பல நிலைகளிலும் வேலை செய்தவர். அவர் ஒரு ஆசிரியர், அதிபர், காதி நீதிபதி, தாய், வானொலி பேச்சாளர், அஹதியாவின் ஒரு தூண். உங்களுக்கு தெரியும், மல்வானை என்பது எத்தனை பிரிவுகள் உள்ள ஊர். பல தரீகாக்கள், பல இயக்கங்கள், பல 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 என்றிருக்கின்ற ஒரு ஊர். அந்த மனிதனை நினைவு கூறுவதற்கு அவ்வளவு பேரும் வந்திருந்தார். இவர்கள் தான் எங்களை ஒரு ஒற்றுமை பாலமாக ஆக்கி வைத்திருந்தார்கள் என்று அவருடைய நிகழ்வை சொல்லிக் கொண்டிருந்தார்கள். இது ஒவ்வொரு ஊருக்கும் தேவை. இயற்கை அனர்த்தம் என்று சொல்லுகின்ற அல்லாஹ்வுடைய கட்டளை வருவதற்கு முன்னால் அவர் அல்லாஹ்வுடைய கட்டளைகளை செய்திருந்ததை பார்த்தேன். இந்த இயற்கை அனர்த்தம் என்று நாங்கள் சொல்வதும் ஒரு விதத்தில் தவறு. ஏனெனில் குர்ஆனுடைய ஹதீஸினுடைய கண்ணோட்டத்தில் இது அல்லாஹ்வுடைய கட்டளை. அல்லாஹ் மலக்குகளுக்கு மீகாயில் அலைஹிஸ்ஸலாத்தை என்ற மலக்கை மலைக்கு காற்றுக்கு பொறுப்பாக ஆக்கி இருக்கிறார். அது அந்த காற்று இவர்களுடைய அந்த வழிகாட்டலிலே நடைபெறும். மலக்குமார்களை கொண்டு அல்லாஹு தஆலா செய்விக்கிறான். அது ஏன் எதற்கு என்பதை சொல்வதற்கு மறைவான அறிவு எங்கள் யாருக்கும் இல்லை. ஆனால் இன்னல்லாஹ அலா குல்லி ஷைஇன் கதீர், அல்லாஹ் மிக சக்தியாளன் என்பதை உறுதிப்படுத்தியது. வஹுலிகல் இன்சானு தஈஃபா, மனிதன் பலகீனமாக படைக்கப்பட்டவன் என்பதை அது உறுதிப்படுத்தியது. எங்கள் முன்னால் இப்படியான ஒரு உலகம் தான் இருக்கிறது. இந்த உயிருக்கு மரணம் வரை இருக்கின்றது. மரணத்துக்கு பின்னால் பதில் சொல்ல வேண்டி இருக்கின்றோம். அவை அதற்கான முறையிலே நாங்கள் எங்களை ஆக்கிக் கொள்ள வேண்டும். நாங்கள் ஒரு ஜனாசா நடைபெற்றால் அந்த ஜனாசாவை பற்றி முதலாவது அறிவிக்கப்படுகிறது பள்ளிவாசலிலே.
இதே போல ஒரு பிள்ளை பிறந்தால் பள்ளியிலே அந்த பிள்ளையை வளர்க்கின்ற இடமாக பள்ளிவாசல் அமைய வேண்டும். பள்ளிவாசல் இருக்க வேண்டும். பள்ளிவாசல்லே அந்த பிள்ளைக்கு தேவையானது எல்லாம் வர வேண்டும். நான் ஏன் இதை ஊன்றி சொல்லுகிறேன் என்றால், நாங்கள் வயது போனதற்கு பிறகு, ஓலவல் முடிந்ததற்கு பிறகு பிள்ளைகளை பற்றி யோசிக்கிறோம். நாங்கள் பாடசாலையிலே இருந்து யோசிக்க வேண்டும். பெற்றோர்கள் மனைவி தெரிவு செய்வதிலே இருந்து யோசிக்க வேண்டும். ஊர் என்ற விதத்தில் நாங்கள் பிள்ளைகள் பிறந்ததிலே இருந்து யோசிக்க வேண்டும். அன்று ஒரு மூத்த ஆலிமோடு பேசிக் கொண்டிருந்தேன். மறைவான விஷயத்தை இந்த மக்களுக்கு ஊட்டப்படுவதில்லை என்பதை பற்றி பேசிக் கொண்டிருந்தேன். அவர் பாடசாலையிலே படிப்பிக்கப்படுகின்ற சில பாட்டுகளை சொன்னார்கள். ரெயின் ரெயின் கோ அவே கம் அகெயின் another day என்று தான் நாங்கள் பிள்ளைகளுக்கு படித்து கொடுத்தோம். அல்லாஹ்வுடைய வேலை அந்த பாலகனுக்கு சொல்வதற்கு செய்வதற்கு அவன் யார்? அப்படி என்றால் கொஞ்சம் பிள்ளைகளை கூட்டிக் கொண்டு போய் கம்பலையிலே கெலியோயிலே இந்த கேகாலையில் வெள்ளம் வந்த பகுதியிலெல்லாம் சொல்லி இருந்தால் நடந்திருக்குமா? நாங்கள் சின்னத்திலே ஷிர்கை உண்டாக்கி விட்டோம் பிள்ளைகள். எனக்கு ஞாபகம் இருக்கிறது, இதே பள்ளிவாசல்லே ஒரு நிக்காஹ் பயானிலையும் நான் அதை சுட்டி காட்டினேன். மலக்குமார்களுடைய விஷயங்களை, மறைமுகமான விஷயங்களை பிள்ளைகளுக்கு படிப்பிக்க வேண்டும். ஒரு நாள் 27 பயானிலும் நான் அதை மலக்குமார்களுடைய விஷயங்களை இங்கு ஞாபகப்படுத்தி இருக்கிறேன். அன்புள்ள சகோதரர்களே, நாங்கள் எங்களுடைய விடயங்களிலே மிகவும் ஆழமாக இருக்க வேண்டும். நாங்கள் தான் எங்களுடைய நிர்வாகிகளை தெரிவு செய்ய போகின்றோம். அதற்காக ஒரு ஷூரா அமைக்கப்படுகின்றது. இவர்கள் நீதிபதிகள், நிர்வாகிகள் நீதிபதிகள். அல்லாஹ்வை பயந்து கொள்ள வேண்டும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், காதிம் ஃபில் ஜன்னah வ காதியானி ஃபின்னார். ஒரு நீதிபதி சொர்க்கத்துக்கு போவார், 2 நீதிபதிகள் நரகத்துக்கு போவார்கள். சொர்க்கத்துக்கு போறவர் யார் என்று சொன்னால், அந்த விஷயத்தையும் தெரிந்து நீதமாக நடந்து கொள்வார். நரகத்துக்கு போறவர் யார் என்று சொன்னால், விஷயம் தெரியும் என்றாலும் ஏதோ நெஞ்சினுடைய விஷயங்கள், உணர்வுகள் சரியானதை சொல்ல மறுக்கிறது. அல்லது அந்த விஷயம் தெரியாமல் இருக்கிறவர், தெரியாமல் இருந்தால் எனக்கு தெரியாது என்று சொல்வதுதான் எங்களுக்குரிய பாதுகாப்பு. சஹாபாக்கள் ஃபத்வா சொல்வதற்கு பயந்தார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு பிறகு ஒரு சஹாபியினிடத்திலே ஒரு விஷயம் கேட்கப்பட்ட போது அவர் மற்ற சஹாபியிடம் கேளுங்கள், மற்ற சஹாபியிடம் கேளுங்கள் என்று சொன்ன வரலாறுகள் நிறைய இருக்கின்றது. அன்புள்ள சகோதரர்களே, மஷூராவிலே இருப்பவர்கள், நிர்வாகத்துக்கு வருகிறவர்கள், அல்லாஹ்வை பயந்து கொள்ளுங்கள், இஹ்லாஸாக இருங்கள். யாரும் நான் வர வேண்டும் என்று ஆசைப்படாதீர்கள். அப்படி பதவிகளை ஆசைப்பட்டு எடுப்பதனால் அல்லாஹ்வுடைய உதவி இல்லாமல் ஆகிறது. மக்கள் உங்களை தேர்ந்தெடுத்தால் நீங்கள் இதற்கு பொருத்தமானவர் என்றால் அதை விட்டும் போய்விடவும் வேண்டாம். ஏனெனில் இந்த கடமையை யாராவது செய்ய வேண்டும். சில நேரத்தில் ஃபர்து ஐனுடைய நன்மையை விட ஃபர்து கிஃபாயாவுடைய நன்மை கூடுதலாகுவதற்கு சந்தர்ப்பம் இருக்கின்றது. அவை கவனமாக அதை எடுத்துக்கொள்ள வேண்டும். இதே போல ஜமாத்துக்கும் சில பொறுப்புகள் இருக்கின்றன. நிர்வாகம் இஸ் a volunteer service. யாரும் எந்த கொடுப்பனவுகளும் எடுத்து செய்வதில்லை. அவர்களுடைய நேரங்களை, குடும்ப நேரங்களை சமூகத்துக்காக, ஊருக்காக செய்கிறார்கள். அவர்களுக்காக அதிகமாக துஆ செய்யுங்கள். நாங்கள் வாகனத்தில் ஒரு வாகனத்தை ஹயருக்கு எடுத்து கொண்டு போகும் பொழுது அந்த டிரைவரிடத்தில் அடிக்கடி கேட்கிறோம், சாப்பிடுவோமா, குடிப்போமா என்று. ஏனெனில் அவர் ஸ்ட்ராங்காக இருந்தால் தான் எங்களுடைய பயணம் சரியாக போகும். இதே போல எங்களுடைய தலைவர்கள் நல்லவர்களாக, சக்தியுள்ளவர்களாக, தெளிவுள்ளவர்களாக இருக்கும் பொழுது இந்த ஊர் நல்ல ஒரு பயணம் போகும். அவை அவர்களுக்காக நாங்கள் துஆ செய்ய வேண்டும். அவர்களுக்காக முடியுமான உதவிகளை செய்ய வேண்டும். அவர்கள் இந்த சமூகத்தை இன்னொரு கொஞ்ச காலத்தில் எப்படி இருக்க வேண்டும் என்று திட்டம் போட்டு செய்ய வேண்டும். கட்டிடம், கஞ்சி, குர்பான் என்பது மட்டுமல்ல,
நாளை பிறக்கின்ற பிள்ளை எப்படியாக வேண்டும் என்று. ஒரு குறிப்பிட்ட நாட்டிலே ஒரு குறிப்பிட்ட ஊரிலே ஒரு ஆசிரியர் பாடம் எடுத்து கொண்டிருந்தார். வெளியிலே இருந்த ஒரு பொம்பளை பிள்ளை அந்த ஜன்னல் வழியாக அந்த ஆசிரியனுடைய பாடத்தை கேட்டுக்கொண்டிருந்தார். ஒரு நாள் அந்த ஆசிரியர் பாடங்களை படிப்பித்து ஒரு கேள்வியை கேட்டார். ஒரு பிள்ளையும் பதில் சொல்லவில்லை. வெளியிலே இருந்த பிள்ளை, இரக்கமுள்ள ஒரு ஆசிரியர், கேட்டார், மகள் உனக்கு தெரியுமா என்று சொன்னார். எனக்கு தெரியும் என்று பதில் சொன்னார். இந்த ஆசிரியருக்கு கவலை வந்தது, ஏன் இவ்வளவு கெட்டிக்கார பிள்ளை படிக்காமல் இருக்கிறார். தேடி பார்த்தால் பெற்றோர்களை இழந்த பிள்ளை, அவர்தான் ஏதோ டொஃபிகளை விற்று அந்த அவளுடைய தம்பி தங்கச்சிக்கு செலவழித்து கொண்டிருந்தான். உடனே அந்த ஆசிரியர், உன்னுடைய செலவை நான் பொறுப்பெடுக்கிறேன் என்று அந்த பிள்ளையை வளர்த்தெடுத்து பயிற்றுவித்தார். கடைசியாக ஒரு யூனிவர்சிட்டி ப்ரொஃபஸராக மாறினார். எங்கட பள்ளிக்கு வருகின்ற இந்த சின்ன பிள்ளைகள் யார் யார் இருக்குமோ எங்களுக்கு தெரியாது. அவர்களை இனம் கண்டு அவர்களோடு இரக்கமாக பழகி அவர்கள் எதிர்காலத்தில் இந்த சமூகத்துக்கு மிக பிரயோசனம் உள்ளவர்களாக ஆகுவதற்கு நான் கேள்விப்பட்டேன். வகுஃப் சபையிலிருந்தும் அதிகாரிகள் இங்கு வந்திருக்கின்றார்கள் என்று. அந்த வகுஃப் சபைக்கு நாங்கள் கொடுக்கின்ற அந்த வருடாந்த கணக்கறிக்கையிலே ஒரு இடம் இருக்கின்றது, கல்விக்காக இவ்வளவு செலவழித்தீர்கள் என்று. ஃபார் எஜுகேஷன், அதற்காக அதிகமாக செலவழியுங்கள், தகுதியானவர்களை கூட்டிக் கொண்டு வாருங்கள், உங்களுடைய பிள்ளைகளை செழிப்பான பிள்ளைகளாக ஆக்குங்கள். எங்களுக்கு ருசியான கஞ்சிதான் கிடைக்க வேண்டும் என்று மட்டும் நாங்கள் எல்லா பள்ளிகளிலும் யோசிப்பதை விட எங்களுக்கு தரமான பிள்ளைகள் உருவாக வேண்டும் என்று நாங்கள் யோசிப்போம். ஒரு பள்ளிவாசலுக்கு போயிருந்தேன். அவர்கள் ஒரு வெட்டிங் ஹால் கட்டுவதை பற்றி பேசிக்கொண்டிருந்தார்கள். திடீரென்று நான் அவர்கள்ட்ட சொன்னேன், ஜஸாக்குமுல்லா ஹைரா, யோசிங்க, ஆனால் அந்த வெட்டிங் ஹாலில் நல்ல மாப்பிள்ளைகளையும் நல்ல பொண்ணுகளையும் உருவாக்குறதுக்கும் நீங்கள் யோசிக்க வேண்டாமா என்று கேட்டேன். நீங்கள் அவ்வளவு கட்டி வைத்தாலும் நாளைக்கு தலாக்கிலே முடிகின்ற திருமணங்கள் நடப்பதனால் என்ன ஏற்பட போகின்றது? அவை அன்புள்ள சகோதரர்களே, சமூகம் என்பது சரியான பொறுப்பு. ஒரு சொல் உங்களை சொர்க்கத்துக்கு கொண்டு போய் சேர்க்கும், ஒரு சொல் உங்களை நரகத்துக்கு கொண்டு போய் சேர்க்கும் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். அதை எங்களுடைய உணர்வுகளை கொஞ்சம் கட்டுப்படுத்தி கொள்வோம், கொஞ்சம் தாழ்மையாக இருந்து கொள்வோம், விட்டு கொடுப்போம், கண்டும் காணாத மாதிரி இருப்போம், கேட்டும் கேட்காத மாதிரி இருப்போம், விளங்கியும் விளங்காமல் இருக்கும். ஆனால் ஒரு இடத்துல மட்டும் அது செய்ய முடியாது. மார்க்கத்துக்கு 100% முரணான இடத்தில் அதை செய்ய முடியாது. அருளான ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் முகம் சுவக்கிறதுக்கு கோவப்படுவார்கள், மார்க்கத்துக்காக, அல்லாஹுக்காக. இது மிக ஒரு ஆழமான ஒரு சப்ஜெக்ட். இந்த ஊர் ஒரு பாரம்பரியமான ஒரு ஊர். இதிலே நிறைய காரியங்கள் செயற்படுத்தப்படலாம். உங்களுக்கு தெரியும், அண்மையில் இந்த வெள்ள அனர்த்தம் நடந்த போது இந்த ஊரில் இருந்து இந்த கேகாலை மாவட்டத்தினுடைய ஜமியத்துல் உலமாவும் கேகாலை மாவட்டத்தினுடைய பள்ளிவாசல்கள் சம்மேளனமும் சேர்ந்து பாரிய சேவைகளை கண்ணத்தொட்ட, நாப்பாவல, தல்துவா பக்கத்திலே போய் செய்து இன்னும் செய்து கொண்டிருக்கின்றார்கள். கோடிக்கணக்கான வேலைகளை செய்து கொண்டிருக்கின்றார்கள், உதவிகளை செய்து கொண்டிருக்கின்றார்கள். சமூக நிறுவனங்கள் கட்டப்பட வேண்டும். 1890 இருந்த ட்ரஸ்டி இன்றைக்கு இல்லை, 1900 இருந்த ட்ரஸ்டி இன்றைக்கு இல்லை. ஆனால் நானும் நீங்களும் இருப்போம். இன்னும் 50-100 வருடங்களில் நாங்கள் ஒருத்தரும் இருக்க மாட்டோம். பிள்ளைகளுக்கு இதை பக்குவமாக வைத்துவிட்டு செல்லுகின்ற பொறுப்பு எங்களுக்கு இருக்கின்றது. அன்புள்ள சகோதரர்களே, நேற்றைய அந்த விழாவிலே மர்ஹூம் லாஃபிர் கஃபூரி அவர்களை பற்றி பேசிக்கொண்டிருக்கும் பொழுது அங்கு வந்திருந்த ஒரு இஸ்லாமிய வளவாளர் உணர்ச்சி வசப்பட்டார். ஏனெனில் லாஃபிர் கஃபூரி என்று அதில் எழுதப்பட்டு அவர் கேட்டார், இன்று கஃபூரியா எங்கே என்று கேட்டார். இலங்கையில் தலை சிறந்த உலமாக்களை உருவாக்கிய மௌலவி ஏலம் இப்ராஹிம், எம்ஜேஎம் ரியால், மௌலவி எம்ஜேஎம் ரியால், மௌலவி ரூல் ஹக், மௌலவி முபாரக், மௌலவி லாஃபிர் போன்ற இலங்கையிலே கடுமையான ஆழ அகலமாக வேலை செய்த உலமாக்களை எல்லாம் உருவாக்கிய அந்த கஃபூரியா இன்று மூடப்பட்டிருக்கின்றது.
அது ஒரு சிங்கள கிராமத்தில் இருந்தாலும் அது மூடுவதற்கு சிங்களவர்கள் காரணமாக இருக்கவில்லை. எங்களுடைய பிளவு, சமூகத்தில் ஏற்பட்ட பிளவுதான் அதை மூட வைத்திருக்கின்றது. எல்லாம் பாதுகாக்க வேண்டும். நன்மை செய்கின்றோமோ என்று நாங்கள் சேற்றை பூசிக்கொள்ளாத நிலையிலே இருக்க வேண்டும். உங்களுடைய ஊரில் 70 உலமாக்கள் இருக்கிறார்கள், அவர்களுக்கு வேலை கொடுங்கள். அவர்களை நீங்கள் ஜனாசாவுக்கு பயானுக்கும் நிக்காஹுக்கு பயானுக்கும் ஒரு ஹுத்பாவும் கொடுத்து இந்த சமூகத்தை உருவாக்க முடியாது. இது மஸ்ஜிதுன் நபவி போல இல்மு நிறைந்த ஒரு பள்ளிவாசலாக ஆக வேண்டும். அவை அல்லாஹ்வின் நல்லடியார்களே, ஒரு குறிப்பிட்ட நேரத்தில் இந்த உள்ள கிடக்கைகளை எல்லாம் சொல்ல முடியாது. உங்களிலே நிறைய நன்மைகள் இருக்கின்றன, ஆனால் இடையிலே ஷைத்தான் எங்களிலே வஸ்வாசுகளை ஏற்படுத்துவான். அதிலிருந்து நாங்கள் தப்பித்து கொண்டு நல்ல ஒரு அமைதியான ஒரு நிர்வாகத்தை தெரிவு செய்து கொண்டு பொறுமையாக ஒரு நகர்வை நகர்வோம். அதற்கு அல்லாஹு தஆலா எங்களுக்கு உதவி செய்வானாக. யா அல்லாஹ், எங்களுடைய உள்ளங்களை ஒன்று சேர்ப்பாயாக. அடுத்த முஸ்லிம் சகோதரனை சிரித்த முகத்தோடு பார்க்கக்கூடிய நிலைமை ஏற்படுத்துவாயாக. நல்ல சொற்களாக அணுகக்கூடியவர்களாக ஆக்குவாயாக. அவர்களுடைய மானம், மரியாதை, அவர்களுடைய பணம், இரத்தம் எல்லாம் எங்களுக்கு ஹராமானது என்பது எங்களுக்கு தெரியும். யா அல்லாஹ், அதை பேணி நடக்கக்கூடியவர்களாக எங்களை ஆக்குவாயாக. யா அல்லாஹ், செழிப்பான இந்த பள்ளிவாசலை நீ இன்னும் செழிப்பானதாக ஆக்கி வைப்பாயாக. அடுத்த பரம்பரைக்கு இதை நல்ல முறையிலே பக்குவமாக விட்டு செல்கின்றவர்களாக, நிர்வாகிகளாக, சூரா சபையாக, ஜமாத் அங்கத்தவர்களாக எங்களை ஆக்கி வைப்பாயாக. வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். இன்னல் ஹம்தலில்லாஹ் நஹ்மதுஹு வ நஸ்தஈனுஹு வ நஸ்தக்ஃபிருஹு வ நஊது பில்லாஹி மின் ஷுரூரி அன்ஃபுஸினா வ மின் ஸய்யிஆத்தி அமாலினா ومن يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له. أشهد أن لا إله إلا الله وأشهد أن محمدا عبده ورسوله. اللهم صل وسلم وبارك عليه. قال رسول الله صلى الله عليه وسلم: خير الناس أنفعهم للناس. ويقول الله تعالى في القرآن الكريم بعد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم: والعصر إن الإنسان لفي خسر إلا الذين آمنوا وعملوا الصالحات وتواصوا بالحق وتواصوا بالصبر. بارك الله لنا وإياكم بالقرآن العظيم ونفعني وإياكم بالذكر الحكيم. إنه تعالى جواد كريم بر رؤوف رحيم. إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا. ومن يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له. أشهد أن لا إله إلا الله وأشهد أن محمدا عبده ورسوله. اللهم صل وسلم وبارك عليه. أما بعد، عباد الله، أوصيكم بنفسي المقصرة بتقوى الله عز وجل. ومن يتق الله يجعل له مخرجا ويرزقه من حيث لا يحتسب. عباد الله، إن الله أمركم أمرا عميما وبدأ بنفسه تعظيمه وثنى بملائكته المقربة بقدسه تكريمه وقال جل جلاله عظيمه: إن الله وملائكته يصلون على النبي يا أيها الذين آمنوا صلوا عليه وسلموا تسليما. اللهم صل وسلم على نبينا محمد. اللهم اغفر المؤمنين والمؤمنات والمسلمين والمسلمات الأحياء منهم والأموات. اللهم صب علينا الخير صبا صبا ولا تجعل حياتنا كدا كدا. اللهم ألف على الخير قلوبنا وأصلح ذات بيننا ونجنا من النار. اللهم ول أمورنا خيارنا ولا تول أمورنا شرارنا. اللهم وفقنا لما تحب وترضاه. اللهم ارض عن السادة الشرفاء الأربعة الخلفاء: سيدنا أبو بكر رضي الله عنه، وسيدنا عمر بن الخطاب رضي الله عنه، وسيدنا عثمان بن عفان رضي الله عنه، وسيدنا علي كرم الله وجهه، وعلى سائر الصحابة أجمعين. اللهم أجرنا من النار. اللهم أجرنا من النار.
اللهم أجرنا من النار. اللهم لا تشوي خلقنا بالنار إنها بئس الدار وبئس القرار. عباد الله، إن الله يأمر بالعدل والإحسان وإيتاء ذي القربى وينهى عن الفحشاء والمنكر والبغي يعظكم لعلكم تذكرون. اذكروا الله العظيم يذكركم واشكروه يزدكم ولذكر الله أكبر. الله أكبر الله أكبر. أشهد أن لا إله إلا الله، أشهد أن محمدا رسول الله. حي على الصلاة، حي على الفلاح، قد قامت الصلاة، قد قامت الصلاة. الله أكبر الله أكبر، لا إله إلا الله. استقيموا يرحمني ويرحمكم الله، وثابني وثابكم الله. الله أكبر. بسم الله الرحمن الرحيم. الحمد لله رب العالمين، الرحمن الرحيم، مالك يوم الدين. إياك نعبد وإياك نستعين. اهدنا الصراط المستقيم، صراط الذين أنعمت عليهم غير المغضوب عليهم ولا الضالين. بسم الله الرحمن الرحيم. إذا جاء نصر الله والفتح ورأيت الناس يدخلون في دين الله أفواجا فسبح بحمد ربك واستغفره إنه كان توابا. الله أكبر. سمع الله لمن حمده. الله أكبر. الله أكبر. الله أكبر. الله أكبر. بسم الله الرحمن الرحيم. الحمد لله رب العالمين، الرحمن الرحيم، مالك يوم الدين. إياك نعبد وإياك نستعين. اهدنا الصراط المستقيم، صراط الذين أنعمت عليهم غير المغضوب عليهم ولا الضالين. بسم الله الرحمن الرحيم. قل هو الله أحد، الله الصمد، لم يلد ولم يولد ولم يكن له كفوا أحد. الله أكبر.
سمع الله لمن حمده. الله أكبر. الله أكبر. الله أكبر. الله أكبر. السلام عليكم ورحمة الله. السلام عليكم ورحمة الله. استغفر الله. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. ஏற்கனவே அறிவிக்கப்பட்டிருந்த ஓவத்தையைச் சேர்ந்த ஜசீமா உம்மா அவர்களுடைய ஜனாசா இன்ஷா அல்லாஹ் இன்று அசர் தொழுகையுடன் நல்லடக்கம் செய்யப்படும். ஓவத்தையைச் சேர்ந்த ஜசீமா உம்மா அவர்களுடைய ஜனாசா இன்ஷா அல்லாஹ் இன்று அசர் தொழுகையுடன் நல்லடக்கம் செய்யப்படும். الله لا إله إلا هو الحي القيوم لا تأخذه سنة ولا نوم له ما في السماوات وما في الأرض من ذا الذي يشفع عنده إلا بإذنه يعلم ما بين أيديهم وما خلفهم ولا يحيطون بشيء من علمه إلا ما شاء وسع كرسيه السماوات والأرض